ஓகே, ஸோ நம்ம வந்து டிஸ்கிரிப்டிவ் கொஷின்ஸ் நிறைய படித்தோம். அதில் ஒரு பர்டிகுலர் ஏரியாவிலேருந்து என்னடா கொஷின் கேட்குறீங்க அப்படிங்கிற மாதிரி 2 ஏரியா நான் பார்த்தேன். அந்த 2 ஏரியாவுமே 5th சாப்டரில் தான் இருந்துச்சு. ஸோ ஐ தாட் அந்த 2 ஏரியாவை இன்றைக்கி பார்த்துலாம். ஒன்று வந்து ஸ்ட்ராட்டஜிக் சேஞ்ச், ஒன்று அதாவது டிஜிட்டல் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன். அது ரெண்டாவது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த இம்ப்ளிமெண்டேஷன் கண்ட்ரோல். அதில் மைல் ஸ்டோன் ரிவ்யூலாம் வரும்ல, இம்ப்ளிமெண்டேஷனோட மைல் ஸ்டோன் ரிவ்யூ, அப்புறம் ஸ்ட்ராட்டஜிக் த்ரஸ்ட்டு, இந்த 2த்துல தான் வந்து அதிகமாக வந்து ரொம்ப குழப்பங்கள் கொலாபரேஷன் இருக்கலாம், அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் எனக்கு. அதனால் இதை நம்ம பார்க்கலாம். சரியா? நம்பர் 1, ஸ்ட்ராட்டஜிக் சேஞ்ச் த்ரூ டிஜிட்டல் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன். நம்பர் 1 ஃபஸ்ட்டு என்ன தெரியுமா கேட்குறாங்க? The changes in the environmental forces often require the business to do the modifications. ஓகே, அதில் ஸ்ட்ராட்டஜிக் சேஞ்ச் இஸ் a complex process that involves a corporate strategy focused on new market product whatever it is. அப்போ steps to initiate strategic change. நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்? நீங்கள் நோட் எடுத்துக்க போகிறீங்க. எடுத்து கொஸ்டின் எப்படி கேட்டால் என்னென்ன ஆன்சர் வரணும்னு எழுத போகிறோம். புரியுதா? ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்னது? ஸ்டெப்ஸ் டு இனிஷியேட் ஸ்ட்ராட்டஜிக் சேஞ்ச். எழுதுங்க. ஸ்டெப்ஸ் டு initiate strategic change. என்னென்ன பாயிண்ட்டு? 3 தான். இன்ஸ்டிடியூஷனலைஸ் த சேஞ்சு 3வது பாயிண்ட்டு. ஃபஸ்ட் 2 பாயிண்ட் என்னது? ரெக்கக்னைஸ் த நீடா? ரெக்கக்னைஸ் த நீடு, கிரியேட் அ ஷேர்டு விஷன். எழுதுங்க, என் கூடவே சேர்ந்து எழுதுங்க. ரெக்கக்னைஸ் த நீட், அதுக்கப்புறம் வந்து கிரியேட் அ ஷேர்டு விஷன், create a shared vision. அதுக்கப்புறம் வேறு என்ன? recognize the need for change, create a shared vision to manage change. To manage change. இந்த டெல்டா போட்டால் சேஞ்சுன்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் institutionalize the change. institutionalize the change. அவ்வளோதான். இது 3 தான். ஓகே, இதான் ஃபர்ஸ்ட் கொஷின். ஓகேவா? இது ஏபிசின்னு போட்டுடலாமா? ஸோ தட் ஈஸியாக இருக்கும். ஏபிசி. செகண்ட் கொஷின். வாட் இஸ் த செகண்ட் கொஷின்? ஃபர்ஸ்ட் கொஷின் வந்து ஸ்டெப்ஸ் டு இனிஷியேட் த ஸ்ட்ராட்டஜிக் சேஞ்ச். ஒரு ஸ்ட்ராட்டஜிக் சேஞ்ச் நீங்கள் இனிஷியேட் பண்ணணும்னா என்னென்ன ஸ்டெப்? ரெக்கக்னைஸ் த நீடு, கிரியேட் அ ஷேர்டு விஷன் டு மேனேஜ் த சேஞ்ச், இன்ஸ்டிடியூஷனலைஸ் த சேஞ்ச். அதுக்கு அடுத்தது they'll ask you Kurt Lewin's model of change. Kurt Lewin's model of என்ன change? Strategic change. என்னன்னு கேட்குறாங்க. நம்பர் 1, unfreeze. 4 ஸ்டெப்புன்னு நினைக்கிறேன். எதுக்கும் பார்த்துக்கலாம் இருங்க. Unfreezing the situation, changing to the new situation, unfreeze the situation, changing to the new situation, அதுக்கப்புறமா refreezing. 3வது. இதில் மட்டும் என்னென்னா compliance, identification, internalization. refreezing the situation. இதை எழுதி வச்சு படிக்கணும், நீங்கள் எழுதி பார்க்கணும். அதுக்காக தான் இந்த எஃபர்ட். unfreezing the situation, அதுக்கப்புறம் change the situation. செகண்ட் என்ன சொன்னாங்க? changing to the new situation. இங்கே வந்து 3 பாயிண்ட். கம்ப்ளைன்ஸ், அதாவது அவங்க ஃபாலோ பண்ணால் ரிவார்டு கொடுங்க, ஃபாலோ பண்ணலன்னா பனிஷ்மெண்ட் கொடுங்க. அதான் அந்த கம்ப்ளைன்ஸ். ரெண்டாவது வந்து இன்டர்னலைசேஷன் ஒன்று. அதுக்கு இன்னொன்று என்ன சொன்னாங்க? இன்டர்னலைசேஷன். அதுக்கு முன்னாடி ஒன்று இருந்தது. வாட் இஸ் தட்? ஐடென்டிஃபிகேஷன். அவ்வளோதான். இது செகண்ட் கொஷின். கர்ட் லூவின்ஸ்
மாடல் ஆஃப் ஸ்ட்ராட்டஜிக் சேஞ்ச், அதோட ஹெட்டிங்ஸ் இதான். சரியா? அடுத்தது தேர்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? இது எல்லாமே ஸ்ட்ராட்டஜிக் சேஞ்சை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ தான் டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷனே வருது. இது வரைக்குமே தே ஆர் ஒன்லி டாக்கிங் அபவுட் ஸ்ட்ராட்டஜிக் சேஞ்சை பற்றி மட்டும் தான் பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்கள், strategic change is a complex process, so and so steps to initiate the strategic change, blah 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 blah. அதுக்கப்புறமா Kurt Lewin's model of change is also only talking about 3 phases of change process for moving the organization from the present to the future. presentலேருந்து ஃபியூச்சருக்கு கொண்டு போகக்கூடிய ஒரு Kurt Lewin's model of change தான் நம்ம படிக்கிறோமே தவிர இது வரைக்கும் அவங்க they never used a word called as digital transformation. இப்போ தான் முதல்ல அவங்க என்ன பண்ண போகிறாங்கன்னா they are going to introduce the topic called as digital transformation அப்படிங்கிற வேர்டை இப்போ தான் கொண்டு வராங்க. ஸோ பழைய மெத்தட்லேருந்து புதுசாக டிஜிட்டலாக நீங்கள் வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகும்போது என்னெல்லாம் நடக்குன்றதை பார்க்க போகிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு அவங்க கேட்குறாங்க டிஜிட்டல் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு கேட்குறாங்க. டிஜிட்டல் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து என்ன பண்ண போகுதுன்னா ஃப்ரெஷ்ஷாக நியூவாக இம்ப்ரூவைஸ்டு டெக்னாலஜிஸை கொண்டு வந்து நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, ப்ராடக்ட்ஸை ப்ரொடியூஸ் பண்ண போகிறீங்க. ஓகேவா? டிஜிட்டல் டெக்னாலஜிஸ் டு டெவலப் ஃப்ரெஷ் இம்ப்ரூவ்ட் ஆர் என்டையர்லி நியூ கம்பெனி ப்ரொசீஜர்ஸ் goods or services is known as digital transformation. இது வரைக்கும் நீங்கள் எப்படி ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருந்தீங்களோ அந்த ப்ரொடக்ஷன் ப்ரொசீஜரையே மாற்றி டிஃப்ரெண்ட்டான வகையில் அதை ப்ரொடியூஸ் பண்ண போகிறீங்க. பிகாஸ் இப்போ டிஜிட்டல் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்குதாங்க. டிஜிட்டல் ப்ராடக்ட்ஸ், டிஜிட்டல் டெக்னாலஜியெல்லாம் யூஸ் பண்ணி உங்கள் ப்ரொடக்ஷனையும் இல்லை சேல்ஸையும் whatever ஏதோ ஒரு ப்ராசஸை நீங்கள் மாற்ற போகிறீங்க. ஓகேவா? How does change management appear when applied to digital transformation? சேஞ்ச் மேனேஜ்மெண்ட்டை நீங்கள் டிஜிட்டல் டிரான்சிஷன் அதில் இன்வால்வ் பண்ணும்போது அது எப்படி இருக்கும்னு கேட்குறாங்க. அதுக்கு 4 பாயிண்ட் இருக்குது. ஓகே, ஹவு சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் வென் அப்ளைடு டு டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் டிரான்சிஷனுக்கு அப்ளை பண்ணும்போது அது எப்படி இருக்கும் பார்க்குறதுக்குன்னு கேட்குறாங்க. நம்பர் 1, டிஃபைன் த கோல்ஸ் அண்ட் அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன். எதுக்காக டிரான்ஸ்ஃபார்ம் ஆகணுன்றதை டிசைட் பண்ணுங்கள். அசஸ் த கரண்ட் ஸ்டேட் ஆஃப் த ஆர்கனைசேஷன் அண்ட் ஐடென்டிஃபை த கேப். Create a roadmap for the change that outlines the step needed to reach the desired state and implement and manage the change at every level of the organization. இது வந்து ரொம்ப important question. இது third question மாத்திக்கலாமா? Third question, how change management system will be combined with digital transformation. எத்தனை பாயிண்ட் இருக்குது இதில்? A, B, C, D, E. ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்க, வாட் இஸ் த பர்பஸ்? நிஜமாகவே நீங்கள் வந்து இதை பண்ண போகிறீங்களா? டிஃபைன் த கோல், மிஷன் என்ன எதுன்றதை சொல்கிறாங்க. டிஃபைன் த கோல், அப்ஜெக்டிவ் ஆஃப் த டிரான்ஸ்ஃபர்மேஷன். டிஃபைன் த கோல்ஸ் அண்ட் அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன். டிஃபைன் த கோல் அண்ட் அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன். இதை ஃபஸ்ட்டு பார்க்க சொல்கிறாங்க. நம்பர் 2, உங்களோட கரண்ட் ஸ்டேட் என்னன்னு பார்த்துக்கோங்க. அசஸ் யுவர் கரண்ட் ஸ்டேட் அண்ட் ஐடென்டிஃபை தி கேப்ஸ். Assess your current state and identify the gaps. Assess your current stage and identify the gap. அதுக்கப்புறம் நீங்கள் போய் ரீச் ஆக வேண்டிய இடத்த என்னன்றது முடிவு பண்ணுங்கள். Create a road map for the change that outlines the step needed to reach the desired stage. Create a road map. Create a roadmap for change. Creating a roadmap for change that outlines the steps needed to reach the desired state. ஓகே, இங்கே கரண்ட் ஸ்டேட்டை பற்றி கொடுத்துருக்காங்க, இங்கே டிசைர்ட் ஸ்டேட்டை பற்றி கொடுத்துருக்காங்க. நீங்கள் அதுக்கும் இதுக்கும் கனெக்ட் பண்ணுறதுக்கு ரோட் மேப் போடணும். ஸோ அசஸ் யுவர் கரண்ட் ஸ்டேஜ், அதுக்கப்புறம் வந்து அவுட்லைன் யுவர் டிசையர்ட் ஸ்டேட்டு, இது ரெண்டுத்துக்கும் நடுவில் ரோட் மேப் போடணும். அதுக்கப்புறம் 4th பாயிண்ட் என்ன சொல்கிறாங்க பாருங்கள், இம்ப்ளிமெண்ட் அண்ட் மேனேஜ் த சேஞ்ச் அட் எவ்ரி லெவல் ஆஃப் த ஆர்கனைசேஷன். என்ன சொல்கிறாங்க? இம்ப்ளிமெண்ட் அண்ட் மேனேஜ் த சேஞ்ச் அட் எவ்ரி லெவல் ஆஃப் த ஆர்கனைசேஷன். அவ்வளோதான். இதை முக்கியமாக நோட் பண்ணி வச்சுக்கோங்கப்பா. ஹவு சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் இன்டு டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆர் டிரான்சிஷன் வில் ஒர்க். First, define the goals and objectives of transformation. Number 2, assess your current state and identify the gap. And the gap, consider creating a road map for the change that outlines
okay, for the change that outlines the steps needed to reach to the desired state. Okay, அதுக்கப்புறம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க, அதுக்கப்புறம் மேனேஜ் பண்ணுங்க the change at every level of the organization அப்படி சொல்கிறாங்க. ஓகேவா? இந்த கொஸ்டினில் யாருக்காவது எதாவது டவுட் இருக்கா? கேன் வி ப்ரொசீட் டு த நெக்ஸ்ட் ஒன்? நெக்ஸ்ட் வந்து டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் என்ன, சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க. ஹவு த சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் ஒர்க் அப்படின்னு கேட்குறாங்க. Change management models and methods come in a very wide variety, but they all have the key things in common. ஒரே மாதிரி தான் இருக்குது. These things include clear vision for the change, involving the stakeholders in the process, coming up with a plan for putting the change into action, keeping an eye on the result. இதை நம்ம ஒரு கொஸ்டினாக கன்சிடர் பண்ணலாமா அப்படின்னு கேட்டால், ஹவு டஸ் சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் ஒர்க்? கன்சிடர் பண்ணுவோம், எல்லாத்தையும் படித்து வைப்போம், ஏன் விடணும்? ஹவு டஸ் சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் ஒர்க், எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு இந்த ஆன்சர் எடுத்துப்போம். சரியா? where is it? clear vision clear vision for the change. A B எல்லாரையும் இன்வால்வ் பண்ணுங்க, involving the stakeholders in the process. அதுக்கப்புறம் you have to come up with the change into action. மாற்றுறதுக்கு you have to come up with a plan for putting the change into action. And number 4, that is D வந்து என்ன அப்படின்னா, keeping the eye on the result. அவ்வளோதான் இந்த 4 பாயிண்ட். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இதே மாதிரி தான் மற்றதும் இருக்கும், பட் ஸ்டில் சப்போஸ் இது கேட்டாங்கன்னா நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாதுல்ல, அதனால. ஓகே, நெக்ஸ்ட் 5th கொஷின் போகலாமா? வாட் இஸ் த 5th கொஷின்? இது ஒன்றும் அவ்வளோ நம்ம கொஷின் ரிப்பீட்டட் கொஷின் இது ரொம்ப பார்க்கல. அது ரோல் ஆஃப் சேஞ்ச் மேனேஜ்மெண்ட். A good change management is necessary for successful transformation. Make a plan, involve the staff member, track the progress and make required corrections, specify the parameters and goals. கிட்டத்தட்ட இந்த மாதிரி தான் இருக்குது. ஆக்சுவலாக இதே மாதிரி தான் இருக்குது, இந்த 5 பாயிண்ட்ஸ் மாதிரி தான் இருக்குது. இங்கே நம்ம படித்தால ஒரு 4 பாயிண்ட்ஸு இது மாதிரி தான் இருக்குது. கீழேயும் ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. அது வேணால் நம்ம இது ஒரு தடவை வேணால் படிச்சுக்கலாம். ஸ்பெசிஃபை த பேராமீட்டர்ஸ் அண்ட் கோல்ஸ், அங்கே படித்தோம்ல அப்ஜெக்டிவ்ஸ் அண்ட் கோல்ஸை முதல்ல செட் பண்ணிக்கோங்க, அப்படி படித்தோம்ல அந்த மாதிரி தான். ஆனால் அதில் வந்து ரோட் மேப்லாம் போட்ட மாதிரி வந்துச்சு தானே அதில். ஓகே, அது வந்து ஹவு சேஞ்ச், இதோட கொஷின் என்னது, ஹவு சேஞ்ச் மேனேஜ்மெண்ட்டோட 4 எசென்ஷியல் எலிமெண்ட்ஸ். சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் இந்த டிஜிட்டல் ட்ரான்சிஷன் கன்சிஸ்ட் ஆஃப் 4 எசென்ஷியல் எலிமெண்ட். ஒன்று ஐடென்டிஃபை பண்ணுறது கரண்ட் ஸ்டேட்டு, ஃப்யூச்சர் ஸ்டேட்டு, ரோட் மேப்பு, அதுக்கப்புறமா தான் இம்ப்ளிமெண்டேஷன். அது வந்துச்சு. இங்கே இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்த 4 விஷயத்தை பற்றி தான் பேசுகிறாங்க. தோ இதே தான், கிரியேட்டிங் அ கிளியர் விஷன் ஃபார் த ஸ்டேஞ்ச், இன்வால்விங் த ஸ்டேக் ஹோல்டர்ஸ், கமிங் அப் வித் பிளான், அதுக்கப்புறம் மேனேஜிங் இட், அந்த மாதிரி தான் வராங்க இல்லையா. பேராமீட்டர்ஸ் அண்ட் கோல்ஸு, டிஃபைன் விச் ப்ரொசீஜர்ஸ் ஷுட் பி மாடிஃபைட், மேக் அ பிளான் ஃபார் இம்ப்ளிமெண்ட், இன்வால்வ் த ஸ்டாஃப் மெம்பர்ஸ் அண்ட் ட்ராக் த ப்ராக்ரஸ். ஆனால் இது நம்ம ரொம்ப நிறைய வரல, நம்ம குழப்பிக்க வேண்டாம், இதுக்கு போயிடலாம். ஆல்ரெடி இதுதான் ரொம்ப முக்கியம். சேஞ்ச் மேனேஜ்மெண்ட்டோட ஸ்ட்ராட்டஜிஸு ஃபார் டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன். கொஸ்டின் என்ன கொடுக்குறாங்க, 5 பெஸ்ட் ப்ராக்டிசஸ். 5 பெஸ்ட் ப்ராக்டிசஸ்ங்கிற வேர்டு யூஸ் பண்ணாங்கன்னா இது நம்ம ஆரம்பிக்கணும். ஆனால் ஏன்னா நம்ம அறிவை செக் பண்ணாமல் இந்த மாதிரி மனப்பாட கெப்பாசிட்டி செக் பண்ணுறாங்கன்னே தெரியல. 5 பெஸ்ட் ப்ராக்டிசஸ் வேர் சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் வந்து இஸ் பீயிங் யூஸ்டு ஃபார் டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன். அந்த ஆஸ்பெக்டில் 5 பெஸ்ட் ப்ராக்டிசஸ் என்னன்னு கேட்குறாங்க. நம்பர் 1, பிகின் அட் த டாப். பிகின் அட் த டாப், இதான் ஃபஸ்ட் ஒன். செகண்ட் ஒன் என்ன சொல்கிறாங்க, என்ஷூர் தட் த சேஞ்ச் இஸ் போத் நெசசரி அண்ட் டிசையர்ட். என்ஷூர் தட் the change is both necessary and desired. C, reduce the disruptions. Reduce the disruptions. Reduce the disruptions. வேற என்ன இருக்கு, reduce the disruption க்கு அப்புறமா அந்த reduce the disruptionல வந்து ஒரு 4 பாயிண்ட் இருக்கு. Get the word out early, giving the staff proper tools, creating an environment that encourages transformation. அதுக்கப்புறம் empowering the change agents, clarity for changes. அப்புறம் ensuring that the IT department is informed of the changes. இந்த பாயிண்ட்ஸை கொஞ்சம் படிச்சுக்கோங்க, இன்டர்னல் பாயிண்ட்ஸ் கொஞ்சம் படிச்சுக்கோங்க. And finally they will encourage communication. Encourage the communication. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, ஓகேவா.
encourage communication. Okay. Last வந்து recognize that the change is the norm and not the exception. நீங்களே என் கூடவே சேர்ந்து எழுதிட்டு வாங்க. Recognize that the change is the norm and not the exception. அப்படி போடணும். இது வந்து 5 பெஸ்ட் ப்ராக்டிசஸில் ஓகே நல்ல மனப்பாடம் பண்ணிக்கோங்க. 5 பெஸ்ட் ப்ராக்டிசஸ். அடுத்த ஹெட்டிங்னா எனக்கு தெரிஞ்ச அடுத்ததான் ஃபைனல் ஹெட்டிங்காக இருக்கும். அதுக்கப்புறம் எதுவும் கிடையாது. ஆல்வேஸ் இது அவ்வளோதான், இதோட முடிஞ்சிருச்சு. இது வந்து என்ன அப்படின்னா ஹவு டு மேனேஜ் த சேஞ்ச் டியூரிங் டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன். navigating the change during digital transformation. 6th question, how to navigate the change during digital transformation. இது வந்து A, B, C, D வரிசையாக பார்த்துக்கலாம். நான் ஸ்பெசிஃபை த டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் எய்ம்ஸ் அண்ட் ஆப்ஜெக்டிவ்ஸ். ஆல்வேஸ் கம்யூனிகேட். பி ரெடி ஃபார் ரெசிஸ்டன்ஸ். இம்ப்ளிமெண்ட் த சேஞ்சஸ் கிராஜுவலி அண்ட் ஆஃபர் அசிஸ்டன்ஸ் அண்ட் ட்ரைனிங். ஓகேவா? 5 ஒன்று எழுதிடலாமா? என்ன சொல்கிறாங்க? ஸ்பெசிஃபை த டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷனோட எய்ம்ஸ் அண்ட் ஆப்ஜெக்டிவ்ஸ். ஸ்பெசிஃபை த டிஜிட்டல் transformation உடைய aims and objectives. ஓகே, நம்பர் 2 ஸ்பெசிஃபை பண்ணிட்டீங்களா? எய்ம்ஸ் அண்ட் அப்ஜெக்டிவ்ஸ் சொல்லிட்டீங்களா? அதுக்கப்புறம் தயவு செஞ்சு கம்யூனிகேட் பண்ணுங்க. ஆல்வேஸ் கம்யூனிகேட். பி ரெடி ஃபார் த ரெசிஸ்டன்ஸ். இல்லையா? கம்யூனிகேட் பண்ணாலும் யூ ஷுட் பி ரெடி ஃபார் த ரெசிஸ்டன்ஸ். பி ரெடி for the resistance. அதுக்கப்புறம் gradually implement the changes. Implement the changes gradually. Implement the changes gradually. And finally நீங்கள் என்ன பண்ணணும்னா offer assistance and training. Offer assistance and training. அவ்வளோதான். எத்தனை கொஷின்? 6. இதில் சப்போஸ் நீங்கள் ஆட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஒரு 7th கொஷின் ஆட் பண்ணலாம். ஆனால் அது அவ்வளோ அவசியம் இல்லை. தேவையில்லாமல் நம்ம வந்து ரொம்ப நம்மளை போட்டு குழப்பிக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா அவங்க இந்த கொஷினை எப்படியும் கேட்க மாட்டாங்க. இது சும்மா இன்ட்ரடக்ஷன் தானே. அதனால் இந்த கொஷினை கேட்க மாட்டாங்க. ரோல் ஆஃப் சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் இன் டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன். அதே மாதிரி இதுவும் அப்படி தான். ஹவு டஸ் சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் ஒர்க்குன்றது வேணால் நம்ம சும்மா பேருக்கு படிச்சுக்கலாமே தவிர இந்த இடத்துல பாருங்க, ஹவு டஸ் டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஒர்க். இப்போ சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் இந்த டிஜிட்டல் டிரான்சாக்ஷன் கன்சிஸ்ட் ஆஃப் 4 எலமெண்ட். இந்த 4 எலமெண்ட்ஸ்ன்னு வேணால் இதில் எழுதிக்கலாம். இருங்க, 4 எலமெண்ட்ஸ்ன்னு எழுதிக்கலாம். அதாவது இந்த 4th கொஸ்டின் இது பாருங்கள். ஹவு டஸ் சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் ஒர்க்? 4 எலமெண்ட்ஸ் என்ன? இதான அந்த 4 எலமெண்ட்ஸ் இல்லையா? சாரி இது இல்லை, சாரி இதோ இருக்குது. ஹவு சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஒர்க்ஸ் 4 எலமெண்ட்ஸ். 4 எசென்ஷியல் எலமெண்ட்ஸ் என்னன்னு கேட்டால் இது சொல்லணும். இது ஓகே. ஹவு டஸ் சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் ஒர்க்குன்னு கேட்டால் இது எனக்கு தெரிஞ்சு இது கூட அவ்வளோ இம்பார்ட்டன்ட் இல்லை. நான் பேருக்கு ஒரு தடவை படிச்சுக்கலாம். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஹவு டஸ் சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் இந்த டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஒர்க் வாட் ஆர் த 4 எலமெண்ட்ஸ்ன்னு கேட்டாங்கன்னா இது படிக்கலாம். பட் மற்றதெல்லாம் வந்து நமக்கு படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அது திருப்பி இங்கே வந்து ரிப்பீட் ஆகுதுல்ல, அதனால் அது தேவை கிடையாது நமக்கு. ஓகேவா? இது நமக்கு தேவையில்லை. ப்ராப்பர்லி இம்ப்ளிமெண்டட் சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி கேன் ஹெல்ப் அன் ஆர்கனைசேஷன். இதெல்லாம் கேட்டால் என்ன பண்ணுறது? மெயின் எக்ஸாமில் எதுக்கும் படித்து வச்சுக்கலாமா? ஒரு ப்ராப்பர்லி இம்ப்ளிமெண்டட் சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி கேன் ஹெல்ப் அன் ஆர்கனைசேஷன் டு ஸ்பெசிஃபை த பேராமீட்டர்ஸ் ஆஃப் division, tools, make a plan, involve the staff members and track the progress. நான் படிக்கிறோம், இதையும் படிச்சிருவோமா? எதுக்கு விட்டுக்கிட்டு இது வேறு பயமாக இருக்குல்ல? எல்லாத்தையும் படிச்சுட்டு கடைசியில் இதை கேட்டானுங்கன்னா அதனால் இதையும் ஒரு கொஸ்டின் ஆட் பண்ணிக்கோங்க. கொஸ்டின் மட்டும் நான் என்னன்னு சொல்லிடுறேன். கொஸ்டின் என்னென்னா,
how can a properly implemented change management, okay, how can a properly implemented change management help in digital transformation? Can help digital transformation அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா அந்த 5 பாயிண்ட்டை மனப்பாடம் செய்து கொள்ளலாம். ஓகேவா? ஏன் இவ்வளவு படாவாக கொடுக்கிறாய்? இது போதும், எங்களுக்கு இந்த சைஸ் போதும். ஓகேவா? தீஸ் ஆர் த 7 கொஷின்ஸு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இதை வந்து உங்களுக்கு நான் அப்படியே இந்த பிடிஎஃப் அப்படியே அனுப்பிச்சுடு. இது பிடிஎஃபை மாற்றி அனுப்பிச்சி விட்டுட்டோமா உங்களுக்கு? ஓ, இதில் என்ன ஸ்டார்ட் ஆகுதா? அனுப்பிச்சி விட்றேன். ஆமாம், அதுதான் நமக்கு பெஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் எழுதியிருப்பீங்க, பட் ஸ்டில் இதை அனுப்பிச்சி விட்றேன் உங்களுக்கு. ஓகேவா? பக்கா. ஆனால் இதுக்கு முன்னாடி பல பேஜுகள் இருக்குமே, நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிடுங்க. சரி, ஓகே, நான் இதை மட்டும் கட் காப்பி பேஸ்ட் பண்ணி அனுப்புகிறேன், நோ ப்ராப்ளம். ஓகேவா? ஸோ இதோட நம்ம என்னென்ன முடிச்சிட்டோம்? அந்த சேஞ்ச் மேனேஜ்மெண்ட்டில் இருக்கக்கூடிய எல்லா டிஃபிகல்ட் கொஷின்ஸும் முடிச்சிட்டோம் நம்ம. ஓகே.